அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தீவிரமாக பணியாற்றியவர். தனது 25 வயதிலேயே எம்எல்ஏயாக ஆனவர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ்நாட்டின் 10வது சட்டமன்றத்தில் வனத்துறை அமைச்சராகவும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்தார். தமிழ்நாட்டின் 14வது சட்டமன்றத்தில் விவசாயத்துறை அமைச்சராகவும் பின்னர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் இருந்தவர். வருவாய்த்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா அம்மையார் மீதும் தனி விசுவாசம் கொண்டவர். அதேபோன்று சசிகலா அம்மையாரிடமும் மிகுந்த மதிப்பும் வைத்திருப்பவர். இதுவரை அவர் பற்றி எந்த விமர்சனமும் அவர் வைத்தவரும் கிடையாது. அவர் சார்ந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிகளில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர். மிகவும் தன்மையான மென்மையான அரசியல் தலைவர் ஐயா செங்கோட்டையன் அவர். சிறு வயதிலிருந்தே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் திமுகவிடமிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்த போது தன்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். நேரடியாகவே செங்கோட்டையன் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு எம்ஜிஆர் சிறு வயதிலே இவரை பற்றியும் தெரிந்து வைத்திருந்தார். அதற்கு காரணம் ஈரோடு பகுதிகளில் இவருடைய அரசியல் பணி சிறு வயதிலேயே தீவிரமாக செயல்பட்டு அதிமுகவுக்கு உழைத்ததன் பயன் எம்ஜிஆருக்கு இவர் யார் என்று தெரியும் நேரடியாகவே அந்த வயதில். ஆகவே எம்ஜிஆர் அவர்களே செங்கோட்டையன் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தார். சிறு வயதிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான பொறுப்புகளை வைத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனது 25வது வயதில் சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். எம்ஜிஆர் தலைமையில் இயங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலாக இவர் சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாபெரும் வெற்றி பெற்ற செங்கோட்டையன் சட்டசபையில் 25 வயதில் நுழைந்தார். பின்னர் 1980ஆம் ஆண்டு மீண்டும் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தேர்தலிலும் அவ்வாறு வெற்றி பெற்று மேலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் இவர் மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலே நிறுத்தப்பட்டார். அப்போதும் அவர் வெற்றி பெற்றார். சட்டமன்ற தேர்தலில் காற்றிக்கு வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரில் இவரும் ஒருவர். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு எம்ஜிஆர் இறந்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சி பிளவு ஏற்பட்டது. ஜெயலலிதா அணி, ஜானகி என 2 அணியாக பிரிந்த போது செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அணியில் இருந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார். இந்த முறையும் அவ்வாறு வெற்றி பெற்றார். 1989ஆம் ஆண்டு மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நின்ற செங்கோட்டையன் மாபெரும் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரியவராகவும் இவர் ஜெயலலிதா அம்மையார் மீதும் விசுவாசம் வைத்தவராகவும் விளங்கினார். எம்ஜிஆர் எவ்வாறு செங்கோட்டையனை மதிப்பும் மிக்க தலைவராக அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தாரோ அதே போன்று ஜெயலலிதா அம்மையாரும் செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நிறுத்தப்பட்டார். இந்த முறையும் மாபெரும் வெற்றி பெற்றார். இது தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதாகும். இந்த வெற்றியை தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு நவம்பர் மாதம் 2011 வரை அவர் மீண்டும் விவசாயத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அப்போதும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா திடீரென அமைச்சரவையை மாற்றிய போது இந்த லாகா எஸ் தாமோதரன் அவர்களுக்கும் ஆர்பி உதயகுமாரிடமிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறையை செங்கோட்டையனுக்கும் மாற்றினார். 2001ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைச் செயலாளராக பணியாற்றினார். எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக 2 அணியாக, அதாவது ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என பிரிந்தபோது ஜெயலலிதா அணியில் தீவிரமாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் தாக்கப்பட்ட போது இவரும் கொதித்து எழுந்தார் என்றும் கூறப்படுகிறது. கருணாநிதி அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து அங்கு உள்ளே சென்றார் என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மையாரின் ஆதரவாளராக தீவிரமாக செயல்பட்டவர் செங்கோட்டையன்.
1996ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்ட அவர் அந்த முறை தோல்வி இழந்தார். அவர் போட்டியிட்ட தேர்தலிலே ஒரே ஒரு முறைதான் தோல்வி அடைந்திருக்கிறார். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். அதே போன்று 2011ஆம் ஆண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவ்வாறு 10 முறை தேர்தலில் போட்டியிட்ட செங்கோட்டையன் அவர்கள் 9 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். 2016-17 அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் அவர் வெறும் எம்எல்ஏவாகத்தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு யார் முதலமைச்சர் ஆவார் என்ற நிலை ஏற்பட்டது. அப்போது கூட செங்கோட்டையன் பெயர் அடிபட்டாலும் ஏற்கனவே 2 முறை ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சென்றபோது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு அவர் இறந்த பிறகும் அவரே முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் சசிகலா அம்மையார் கட்சியை வழிநடத்த வேண்டும், பொதுச் செயலாளராக ஆக வேண்டும் என அதிமுக மூத்த தலைவர்கள் கோரிக்கை வைத்தபோது அதில் செங்கோட்டையன் அவர்களும் கோரிக்கை வைத்தார். இதனால் சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக ஆக்கப்பட்டார். அதே ஒன்று கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடம்தான் இருக்க வேண்டும் என்ற சூழல் இருந்தபோது சசிகலா அம்மையாரே முதலமைச்சராக வரலாம் என்று அனைவரும் ஒரு மனதாக அவரையே தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது செங்கோட்டையன் போன்றவர்கள் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக இருந்தார்கள். பிறகு சசிகலா அம்மையார் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் யார் என்பதும் கேள்விக்குறி ஏற்பட்டது. அப்போது செங்கோட்டையன் பெயரும் அடிபட்டது. அதற்கு காரணம் அப்போது இருந்த சீனியர் தலைவர்களில் கட்சி மாறாமல் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர்களில் அவர் சார்ந்த தொகுதியில் தனி செல்வாக்கு மிக்கவரும் செங்கோட்டையன் அவர்கள். ஆகவே செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கினார்கள். அதற்கு முன்பு அவர் யார் என்றே தமிழக மக்களுக்கும் தெரியாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தெரியாது. சசிகலா அம்மையார் மூலம் அவர் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் கட்சிக்கு அமைக்கப்பட்டார்கள். அப்போது செங்கோட்டையன் முழு ஆதரவாளராக இதற்கு செயல்பட்டார். அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் என்ற பெயரில் கட்சியை உடைத்து தனியாக 12 எம்எல்ஏக்களை பிரித்து சென்றார். அதில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பாண்டியராஜனும் ஒருவர். அந்த காலகட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் யாருக்கு என பேசப்பட்ட போது அந்த பதவியை சசிகலா அம்மையார்கள் செங்கோட்டையனுக்கு கொடுத்து விட்டு சென்றார். சசிகலா அம்மையாரால் கூவத்தூரில் 3 மாற்றங்கள் செய்யப்பட்டன. துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் என்று. அதன் பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தபோது இரட்டை இலை முடக்கப்பட்டது. ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் அணி என 2 அணியாக அதிமுக பிரிந்தது. இருந்தாலும் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது செங்கோட்டையன் மற்றும் மூத்த அமைச்சராக இருந்த தலைவர்கள் அனைவரும் டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார்கள். மின்கம்பம் சின்னத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் போட்டியிட்டார். பிறகு பணப்பரிவர்த்தனை போன்ற குற்றச்சாட்டு காரணமாக இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தார்கள். இப்போது அதிமுக 3 அணியானது. டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் என்ற 3 அணியாக மாறியது. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக பல அமைச்சர்கள் மாறியதால் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராகவே இருந்தார். பின்னர் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இருவரும் இணைத்து வைக்கப்பட்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும், அதே நேரம் பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். இரட்டை தலைமையில் அதிமுக இயங்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தலைமையையும் ஏற்றுக்கொண்டு செங்கோட்டையன் பயணித்தார். ஆனால் முறைப்படி இந்த தலைமைக்கு அங்கு வர தகுதியானவர் செங்கோட்டையன் அவர்தான். ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு கூவத்தூரில் செங்கோட்டையன் அவர்தான் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். அங்கும் தவறு விட்டு விட்டார். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் பிரச்சனை வருகிற போது அந்த குழப்பத்தை தீர்க்கும் போது பொதுவான தலைவராக செங்கோட்டையனைத்தான் நியமனம் செய்திருக்க வேண்டும். அங்கேயும் அவர் நிதானம் காட்டிவிட்டார்.
பின்னர் இரட்டை தலைமையின் கீழ் கட்சி போய்கொண்டிருந்தது. ஆனால் கட்சி படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது. வாக்கு வங்கியும் இழந்து வருகிறது. அதற்கு காரணம் டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் மற்றும் OPS போன்ற முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தின் தலைவர்களை கட்சியை விட்டு நீக்கியதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிக வாக்கு வங்கி உள்ள சமுதாயமாக இருந்த முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தின் வாக்குகள் அதிமுகவுக்கு விழவில்லை. குறிப்பாக கடைசியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வரலாறில் இல்லாத அளவுக்கு 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது. 12 தொகுதியில் 3வது இடம், பல தொகுதியில் சீமான் கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டது. இவ்வளவு படுமோசமான தோல்வியை உலகில் ஆண்ட கட்சி எங்கும் பட்டதே இல்லை. அப்போவும் மௌனமாக இருந்தார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கட்சி ஒருங்கிணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்பதை செங்கோட்டையன் போன்ற பலரும் பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன. ஏனென்றால் அந்த உரிமையும் அந்த தகுதியும் பேசக்கூடிய பொறுப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் 25 வயதிலிருந்து எம்எல்ஏ ஆனவர். அதற்கு சின்ன வயதிலிருந்தே அதிமுக உழைத்தவர். எம்ஜிஆர் தலைமையை ஏற்றவர், உழைத்தவர், விசுவாசமாக இருந்தவர். ஜெயலலிதா அம்மையார் தலைமையை ஏற்றவர், உழைத்தவர், விசுவாசமாக இருந்தவர். இன்று வரை கட்சிக்கு விசுவாசமாக மென்மையான தலைவராகவும் தமிழகம் முழுவதும் அறிந்த நேர்மையான தலைவராகவும் பார்க்கப்படுகிறார் அதிமுகவில். ஆகவே அதிமுக ஒன்றிணைப்பு தான் அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு முடியும் என்பதை செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதை நோக்கி அதிமுக பயணிக்கப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. அவ்வாறு செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் தலையிட்டு கட்சி ஒருங்கிணைப்பை மேம்படுத்தினால் 2026 அதிமுக ஆட்சிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. கட்சியை ஒருங்கிணைக்காமல் இவர்கள் மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால், அதாவது சசிகலா அம்மையார், OPS, டிடிவி இவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்காமல் சட்டமன்றத்தில் போட்டியிட்டால் அதிமுக மாபெரும் தோல்வியடையும். அதேபோன்று கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்கள் மற்ற கட்சிகள். அந்த சம்பவம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது. ஸோ அதனால் கட்சி ஆகவே இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல சிக்கலில் இருக்கிறது, தவித்து கொண்டு இருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பா பிரிவா, பிரிந்தால் வெற்றி பெற முடியாது. ஒருங்கிணைப்ப சில பேர் ஒத்துக்கொள்ள மாட்டுகிறார்கள். ஆனால் ஒருங்கிணைந்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கலில் அதிமுக சிக்கி தவித்து கொண்டிருக்கும் போது செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. இன்னும் அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். செங்கோட்டையன் கட்சி இணைப்பு பற்றிய முயற்சி செய்வார் என்றும் கட்சியை இணைப்பார் என்றும் செங்கோட்டையன் மீது நம்பிக்கை பிறந்திருக்கிறது.